ஹாய் காய்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பச்சடி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வெண்டைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த வெண்டைக்காய் உள்ள பிசு பிசு போகும். அது எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து சும்மா அப்படியே வதக்கி மட்டும் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து முத்தி இருந்ததுன்னா அது போடாதீங்க. பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. முத்தி இருந்த அப்படின்னா நல்லாவே இருக்காது. எப்போவுமே வெண்டைக்காய் ஃப்ரையாக இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து முத்தின வெண்டைக்காய் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அடிக்கடிக்கு அப்படி கிண்டி விட்டு இருங்க. எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா மட்டும் தான் நல்லா வந்து அதையும் ஒரு தண்ணி இருந்து அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும் வெண்டைக்காய். அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பாத்திரத்தை ட்ரை ஆக்கிட்டு தான் நீங்கள் வதக்க ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதங்கிட்டு அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10லேருந்து ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இதுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் இல்லை, அது வதங்கினாலே போதும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கண்டாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புளி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளியை குறைச்சிட்டு தக்காளி, நாட்டு தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து குறைக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்து அப்படின்னு நீங்கள் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து தக்காளி அதிகமாக நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு வத்தல் தூள் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து காரம் அனுசரித்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா வந்து அதிகம் காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் மல்லித்தூள் தான். உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்துட்டு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 1 ஸ்பூன் வந்துட்டு நான் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே ஊற்றிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு, சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வந்து கொஞ்ச நேரம் மூடி நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாம். தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காய், அதை வந்து அதில் போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த பச்சை மசாலா இருக்கிற பச்சை வாடை எல்லாமே போயிடும் நமக்கு அந்த மாதிரி கொதிக்கிற டைமில். இப்போ வந்துட்டு நம்ம அந்த வெண்டைக்காய் எல்லாமே உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா புளி கரைச்சி ஊற்றும் போது தண்ணி வந்து குறைச்சி ஊற்றிக்கோங்க. நமக்கு வந்து இது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி கரெக்டாக வந்து வெந்து வற்றும் போது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே வற்றிட்டு கொஞ்சம் கூட இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இனியும் கூட வற்றணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.